ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது? சப்போஸ் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இன்னொரு அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனாலுமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தாங்க. இந்த புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. இல்லாதவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணணுன்னு இப்படி தாங்க வரும். இதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கிறாப்புல இருக்குது. ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே அதற்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பழைய அக்கௌண்ட் எதாவது இருந்துச்சுன்னா லாகின் ஆகிருங்க. பாஸ்வேர்டு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா. சப்போஸ் எனக்கு ஐடி தெரியும், அதாவது இமெயில் ஐடி தெரியும், நம்பர் தெரியும், ஆனால் பாஸ்வேர்டு தெரியாத ப்ரோ அப்படின்னா கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி எதுக்காவது ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து திரும்ப வந்துடும். இது வந்து பழைய அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா. சப்போஸ் எனக்கு புது அக்கௌண்ட் அப்படின்னா கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 4-5 ஐடி வச்சுருந்தாலுமே நிறைய ஐடி இருக்குது, அதில் வேண்டாம்னா கீழே பாருங்கள் கிரியேட் நியூ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஆக மொத்தம் புது ஐடியா இருந்தால் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ண அடுத்த பேஜில் இதில் வருங்க. இதில் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை கெட் ஸ்டார்டட்னு சொல்லி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்குது, அதாவது உங்கள் நேமை கொடுத்துக்கலாம், உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை செகண்ட் நேம் உங்கள் அப்பா நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம். நீங்கள் எது வேணால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதில் டேட் ஆஃப் பர்த் அடுத்த பேஜ் கேட்டிருக்கு. உங்கள் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துங்க. சப்போஸ் அக்கௌண்ட் எதாவது ரெக்கவர் பண்ணோன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேட் ஆஃப் பர்த் எதாவது ரெக்கவர் பண்ணோன்னா அக்கௌண்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் ஜெண்டர், அதாவது நீங்கள் என்ன ஆணா பெண்ணான்னு கேட்டிருக்கு. பெண்ணாக இருந்தால் ஃபீமேல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஆணாக இருந்தால் மெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கொடுத்து போட்டு நான் மெயில் அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி என்டர் பண்ண சொல்லுது. ஆமாங்க, நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இமெயில் ஐடின்னு இருக்குது, அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் மொபைல் நம்பர் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லை இமெயில் ஐடி வச்சு பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம். நான் இமெயில் வச்சு பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி எங்கிட்ட மொபைல் நம்பரில் இருக்குது. அதனால் நான் இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். இப்போ இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா கீழே சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி 5-6 இருக்குது. அதனால் கீழே யூஸ் டிஃப்ரெண்ட் இமெயில், அதாவது புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காகத்தாங்க இப்போ நான் இமெயில் ஐடி நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஒரு இமெயில் ஐடி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்களா. நான் மேனுவலாக புதுசாக ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். அதனால் நான் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துட்டேன். இப்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டை போடு அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக, அதாவது நம்பரு, எழுத்துக்க, சிம்பிள் இது மாதிரிலாம் போட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது சைன் அப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. கீழே சைன் அப் வித்தவுட் கான்டாக்ட்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் எல்லாம் சஜெக்ஷனில் வரும். சப்போஸ் சைன் அப் வித்தவுட் கான்டாக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அமுக்கமாக, அதாவது அந்த ஐடி யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறாப்புல இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில். நீங்கள் சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க. அவங்க அப்படியே ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். அந்த சஜெக்ஷனில் வருவாங்க. அதாவது அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிறாங்க, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்காக நீங்கள் சைன் அப் கொடுத்துக்கலாம். நான் வந்து கீழே தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா இது வந்து ஒரு பாட் ஐடி தாங்க. அதனால் சைன் அப் வித்தவுட் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போ சேவ், உங்கள் பாஸ்வேர்டில் சேவ் பண்ண கேட்டான்னு கேட்குது. கண்டிப்பாக சேவ் கொடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போயிட்டாங்க கூட நம்ம ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் சைன் அப் கொடுத்தோன்னே பார்த்துங்க, நம்ம இதுக்கு ஓகே கொடுத்துங்க. பாஸ்வேர்டுலாம் கேட்டிருக்கு, நீங்கள் ஓகே கொடுத்துங்க. இப்போது எஸ் திஸ் இஸ் மை இமெயில் ஐடி, அதாவது உங்கள் இமெயில் ஐடின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆமாம் இது என்னோட இமெயில் ஐடியான்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்தோன்னே உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிருங்க. அதாவது உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரு. நீங்கள் இதில் வந்து ஒரு ப்ரொஃபைல் பேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கேலரிலேருந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா டேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி இருக்குது, நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எதுவுமே கொடுக்கல, மேலே ஸ்கிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே ஸ்கிப்புனுக்கு நான் ரிட்டன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது அப்லோட் கான்டாக்ட், அதாவது உங்கள் கான்டாக்டை சஜெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்கள் கான்டாக்டை ஆக்சஸ் பண்ணலாம்னு கேட்குது. நீங்கள் கொடுத்துக்க. நான் இது பாட் ஐடிங்காட்டி இதுக்கு நான் ஸ்கிப்பே கொடுத்துக்கிறேங்க. இல்லை நீங்கள் ஆட் பண்ணோன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வேவில் தான் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியுங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக் ஆகிட்டா கூட எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வாங்க அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க வீடியோ பண்ணுறதுக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.